இது வரைக்கும் டிராவல் பண்ண படத்துலேயே இந்த படம் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை திருச்சியில் இவ்வளோ ஒரு மாஸ் கிடைக்குன்னு. ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா என்னோட ஃபுல் ஒர்த்தை கொடுத்துருக்கேன். நான் இப்போ 5 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது யமகாதகன். இதில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அண்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஒரு கண்டென்ட் இருக்க ஒரு மூவி நாங்கள் தந்திருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. திருச்சிக்கு வந்திருக்கோம், டீமோட வந்து நாங்கள் மூவி பார்த்தோம். இன்னைக்கு தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேரக்டர் கதை சொல்லும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் இது. அது இல்லாமல் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம் நாங்கள். நம்ம டேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஷூட்டிங் போகிறப்போ ஒன்றும் பெருசாக அவ்வளோ அளவுக்கு தெரியல. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான எஃபோர்ட் வந்து போட்டுருக்கிறதுல நல்லாவே தெரியும். எல்லா சைடும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்டையர் டீம் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் நான் ஒரு குடும்பமாக தான் பயணித்தோம். ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே நல்ல ஃபேமிலியாக தான் பயணித்தோம். படம் நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. சென்னை, திருச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ளஸ் கர்நாடகா எல்லா படத்துக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. தொடர்ந்து எங்கள் மூவிக்கு எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.